தங்கம் விலை மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கின்றோம். சில வாரங்களுக்கு முன்பாக தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தாண்டி விற்பனையானது. அதன் பிறகு படிப்படியாக தங்கத்தின் விலை சரிந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது தொடர்ச்சியாக விலை உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது என்கிற அண்மை செய்தியை நாம் பார்க்கின்றோம். தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் தங்கம் விலை 2 முறை உயர்வை கண்டிருக்கிறது. ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை விலை உயர்வை கண்டிருக்கிறது. ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்து 1,560,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று மேலும் சவரனுக்கு 720 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக தங்கத்தின் விலை மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி 1,560,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மீண்டும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பண்டிகை காலம் வேற நெருங்கவிருக்கிறது. இது தொடருமா அல்லது விலை குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல, விலை குறைவதற்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த பண்டிகை காலம் நெருங்குற மட்டும் விலை தொடர்ச்சியா உயர்ந்துட்டே வருதே, ஏன் சார்? இல்ல, சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கும் இந்தியாவில் பண்டிகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாமே முழுக்க சர்வதேச பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சந்தையுடைய நிலவரங்கள் போன்றவைதான் தங்கத்துடைய விலை நிர்ணயம் செய்கிறது. உள்நாட்டில் ஏற்படும் திருமணத்திற்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பண்டிகைகளுக்கோ எந்தவித சம்பந்தமும் இல்லை. தங்கத்தோட விலை அப்படின்னாலுமே வெள்ளி விலையுமே தொடர்ச்சியா உயர்ந்துட்டே வருது. இதுவரை இல்லாத அளவுல கிராம் 231 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 170 ரூபாய் வரை வந்துச்சு. இப்ப தொடர்ச்சியா வெள்ளி விலையுமே உயர்ந்துட்டு இருக்கு. வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல, வெள்ளி விலையும் குறையாது. காரணம், தங்கத்தை விட மிக வேகமாக செல்லக்கூடிய நிலைமையில் தான் இன்று வெள்ளியுடைய விலை உள்ளது. நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் தங்கத்துடைய விலையை விட வெள்ளியுடைய விலை நிலவரங்கள் அதிகமாகவே லாபம் தரும். அதாவது அதனுடைய முதலீடுகள் பல வகையில் பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த 2025 வருடம் தங்கத்துடைய விலையை விட வெள்ளியுடைய விலை பல மடங்குகள் லாபத்தை அதிகரித்துக் கொண்டுதான் கொடுத்துள்ளன. வரும் 2026 அதே நிலைமைதான் நீடிக்கும். இன்னும் சில நாட்கள்ல புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டையொட்டி ஏதேனும் சர்வதேச மாற்றங்கள் நிகழ்ந்தால் தங்கம் வெள்ளி விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அடுத்த நாளை முதல் அமெரிக்க பங்கு சந்தைகள் ஒரு வாரத்திற்கு விடுமுறை. இதற்கு பிறகு அவர்களுடைய பங்கு சந்தையானதும் மற்றும் இது மாதிரியான மெட்டல் எக்ஸ்சேஞ்சும் முதல் வாரத்தில், அதாவது வருடத்தினுடைய முதல் வாரத்தில் தான் திறக்க இருக்கிறது, புதிய வருடத்தில். அதனால பெரிய அளவில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.